ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து போன ஃப்ரைடே நைட்டு. ஹஸ்பண்ட் வந்து முந்தின நாள் தான் மலேசியா, அவர் ஏற்கனவே அன்னும் வரதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி புக் பண்ணியிருந்தார் குரூப்பாக போகிறதுக்கு. ஸோ அதனால் அவர் வந்து முந்தின நாளே கிளம்பி போயாச்சு. நாங்கள் வந்து சாட்டர்டே ஏர்லி மார்னிங்கே கிளம்பலாம் அப்படின்ட்டு நைட்டு பேக்கிங் எல்லாம் முடிச்சிட்டோம். உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம். இவனுங்க 2 பேரும் பாருங்கள் செம்ம ஆட்டம். அபியை பார்த்தான்னா டெட்டு ரொம்பவே கொஞ்சிட்டு இருப்பான், அவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ எல்லோரும் சேர்ந்து கதை அடிச்சிட்ருக்கோம். லேட்டாக தான் தூங்கணும், காலையில் வர சீக்கிரம் எந்திரிக்கணும். அதனால் இவனுங்க கூட விளையாடிட்டு ஜாலியாக இருக்கானுங்க. நான் மட்டும் இருந்தேன்னா போர் அடிக்கும் அவனுங்களுக்கு. இப்போ அண்ணும் அபி 2 பேரும் இருக்கனால எந்நேரம் விளையாடிட்டு நல்லா அவங்கள வந்து தடவி விட்டு கொஞ்சிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பேம்பர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ காலையில் எந்திரிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். தெரியல 5 மணிக்கெலாம் கிளம்புனான்னு பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் ஆட்டோலாம் போட்டு படுத்து தூங்கியாச்சு. பிரேக்ஃபாஸ்டெல்லாம் ஒன்றும் பண்ணலை. எந்திரிச்சதும் அப்படியே தான் கிளம்ப போகிறோம். வெளியில் சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். The next morning. ஸோ சொன்ன மாதிரி அப்படி இப்படின்னு எல்லாம் கிளம்புறதுக்கு 7 மணி ஆயிடுச்சு. 5 மணிக்கே எந்திரிச்சாச்சு. 6 மணிக்காவது போகலான்னு பார்த்தோம், முடியல. சரி மெதுவாக போவோம், ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்ட்டு. ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாள் புக் பண்ணியிருந்தோம். அந்த ஃபார்ம் ஸ்டே ஏற்கனவே போயிருந்தேன் பார்த்தீங்களா, ஏர்பிஎன்பியிலே புக் பண்ணியிருந்தோம்ல, அந்த ஃபார்ம் ஸ்டே தான். ஹோஸ்ட்டுமே ரொம்ப நல்ல டைப், அவங்க ஃபேமிலியே நல்ல ஃப்ரெண்டான மாதிரி இருந்தாங்களா. சரி அதே ஃபார்ம் ஸ்டே போவோம். சிட்டு டெட்டுக்குமே கூட பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக விளையாடுறதுக்கு இடம் இருக்கும். ஸோ போகிறப்ப பார்த்தீங்கன்னா அண்ணுவோட காலேஜ் வண்டி பார்த்தோம். அவளுக்கு வந்து அந்த காலேஜ் அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அதான் அபி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தான், காட்டாதீங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ போகிற வழியில் ஒரு இடத்துல எந்த இடம்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறுத்தினோம். அபிக்கு வந்து கார்லேயே கொண்டு போய் கொடுக்க சொல்லிட்டோம். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சிம்பிளாக ஆளுக்கு ஒரு தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் ஒன்றும் அவ்வளோவா நல்லா இல்லை. சட்னிலையும் எதுவும் டேஸ்ட் இல்லை, தோசையும் இனிப்பாக இருந்தது. சரி பசிக்கு ஏதோ கிடச்சதே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. லஞ்சுக்கு வந்து பிரியாணி போகிற வழியில் வாங்கிக்கலாம். இன்றைக்கி வந்து வேலூர் ரூட்டில் போவோம். நார்மலாக எப்பயுமே சித்தூர் போய் தான் போவோம். அபி வீடு வந்து பார்த்திங்கன்னா சித்தூர் வழியாக போனால் கொஞ்சம் பக்கம். இந்த தடவை வந்து ஷர்ஜாப்பூரில் இருக்குது ஃபார்ம் ஸ்டே, அதனால் வேலூர் ரூட்டில் போகிறோம். ஸோ நடுவில் சிட்டு டெட்டு இருக்கனால 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கீழே கொஞ்சம் இறக்கிடுறது. நைட்டு ஃபுல்லாக அரட்டை அடித்தோம் பார்த்திங்களா. அபிக்கு எனக்கு அண்ணுக்கு எல்லாருக்குமே தூக்கம். சரி ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னா அந்த கடையில் பார்த்திங்கன்னா பஞ்சர் பண்ணி 3 வண்டி நிறுத்தியிருந்தாங்க, ஆளுங்க இருக்க மாதிரி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. அவன் எனக்கு இந்த இதெல்லாம் தெரியாது, அபி தான் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தான், பாரு மம்மி எல்லா வண்டியுமே பஞ்சராக இருக்குது அப்படின்னு. ஸோ ஃபார்ம் ஸ்டே வந்தாச்சு. ஷர்ஜாப்பூர் சிட்டி பக்கத்துலேயே தான். ஆனால் பாருங்களேன் உள்ளே போகிறப்ப அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங். வெளியில் இருக்க டிராஃபிக் சத்தமோ எதுவுமே இருக்காது, சுற்றி பறவைகள் சத்தம் அந்த மாதிரி நல்லாயிருக்கும். முன்னாடியே ஒரு கோவிலும் இருக்குது பாருங்கள். ஆம்பூரில் ஸ்டார் பிரியாணியில் பிரியாணி அதாவது குஸ்கா வாங்கியிருந்தோம். நல்லாவே இல்லை, காரம் உப்பு ஒன்றுமே இல்லை. சரி ஏதோ பசிக்கு சாப்பிட்டாச்சு, செம்ம கடுப்பாகிடுச்சு. சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டேன். அண்ணன் வந்து வீடியோ எடுத்திருந்தா போல், அப்புறமா எனக்கு அனுப்பியிருந்தா. சிண்டோட ஃபேவரட் பிளேஸ் இது. அந்த பக்கம் ஆடு மாடு எதுவும் போச்சுன்னா குலைச்சிட்ருப்போம் அங்கே உட்காந்து. பார்த்தீங்கன்னா புரோட்டாவை சூடு பண்ணி அடிக்கிட்டு இருக்காங்க. பன்னீர் கிரேவி வீட்டிலேருந்தே வந்துருச்சு. ஆமாம், நாளையிலேருந்து தான் இங்கே சமையல். இவன் படுத்திருக்கான். வாக்கிங் போயிட்டு வந்தாங்க. இதுதான் நைட்டு டின்னர், பன்னீர் கிரேவி புரோட்டா. The next morning. இது சண்டே மார்னிங். நைட்டு சாப்பிட்டுட்டு திருப்பியும் இவங்களை வாக்கிங் எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு படுத்து தூங்கியாச்சு. காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் ஏஞ்சிருக்கோம். 5 மணிக்கே ஒரு தடவை எழுப்புனாங்களாம். அபியும் அண்ணும் வந்து கீழே ஒரு தடவை அவங்கள சுச்சுக்காக விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து வாக்கிங்காக வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். நல்லா இந்த தடவை லாங் லீஷாக எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எப்போ பாருங்கள் விட்டோம் அப்படின்னா நேராக இவங்களுக்கு கேட்டுக்கிட்ட தான் ஓடணும். கேட்டுக்கு வெளியே ஓடுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க.
நடுவில் லீஷ் இல்லாமையும் விட்டுருக்கோம். ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். போன தடவை டெட்டு சிட்டு ரெண்டுமே வெளியே ஓடிட்டாங்க. சிட்டையாவது கூப்பிட்டா வந்துடுவான், டெட்டு வெளியே ஓடினா அப்படின்னா வரமாட்டான் கூப்பிட்டோன்னா. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதை பாருங்கள். லீஷ் கழட்டி விட்டதும் எப்படி ஓடுறான் அப்படின்ட்டு. என்னாலலாம் இந்த மாதிரி ஓட முடியாது. இந்த பக்கம் வந்து டெட்டையும் லீஷ் கழட்டி விட்டுருக்கு. அபி வந்து டெட்டு பின்னாடி போயிட்டுருக்கான். ஆளுக்கு ஒருத்தரை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் டெட்டு இருக்கான். வாக்கிங்கெல்லாம் முடித்து காலெல்லாம் துடைச்சி விட்டு சிட்டு திருப்பியும் அந்த பக்கம் மாடு குருவி சத்தம் எல்லாம் வந்துச்சுன்னா அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இவன் இங்கேருந்து குலைச்சிட்ருப்பான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஹோஸ்டே முந்தின நாளே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, அக்கா நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்து அனுப்புகிறேன், நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னு. நான் வந்து போகா ஏதாவது பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அவங்க சூப்பராக தட்டை இட்லி, சாம்பார், வடை, சட்னி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. நான் வீட்டிலேருந்து வெங்காய தொக்கு பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன் பார்த்திங்களா, அதையும் வச்சுட்டு சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருந்தது எல்லாமே. சாப்பிட்டுட்டு சரி புலாவ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு கீழே புதினா பறிக்கலாம் அப்படின்னு வந்தேன். கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ இந்த தடவை தக்காளி இல்லை, கீரை, வெண்டைக்காய் இதெல்லாம் தான் இருந்துச்சு. கொஞ்சமாக புதினாவும் பச்சை மிளகாவும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். புதினா கூட, ஆனால் அங்கே நடக்கிறப்ப பார்த்தேன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. போட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்குமே அப்படின்னு 2-3 பச்சை மிளகாவும் பறிச்சிருக்கேன். ஸோ நல்லா ஓடிட்டு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு. சிட்டி லைஃப்பில் எப்பயுமே கையாமையான்னு சத்தம். எங்கேயுமே வீட்டில் டிராஃபிக் சவுண்டு கேட்டுட்டு அங்கே வந்து நல்லாயிருக்கு. வெறும் பறவைகளோட சத்தம் காமாக இருக்கும். ஸோ வந்து ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்ருக்கோம். நல்லாயிருக்கும் பார்க்க. பெரிய பெரிய கிளாஸ் விண்டோஸ் வச்சுருக்காங்களா, சூப்பராக இருக்கும். ஸோ இதுவுமே அவங்க லேண்டு தான் பின்னாடி. ஸோ அண்ணன் வந்து லன்ச் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வந்து ஹக்கா நூடுல்ஸ் பண்ணித்தரேன் அப்படின்னா, நீ பிரியாணிலாம் பண்ண வேண்டாம், எப்போ பார்த்தாலும் கிச்சனை கட்டிட்டு அழலன்னா உனக்கு தூக்கம் வராதில்ல அப்படின்னு கிண்டல் பண்ணினா, சரி நீ ஏன் செஞ்சு கொடுமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு ரைஸ் பிளானை விட்டாச்சு. சாப்பிட்டுட்டு திருப்பியும் கொஞ்சம் நேரம் நான் நல்லா படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டேன். இவன் பாருங்க அங்கே பார்த்து கத்திட்டு இருக்கிறது இதே வேலை தான். ஒரு ஆள் போயிடக்கூடாது இந்த பக்கம் அந்த பக்கம். ஸோ ஈவினிங்க்கு லெமன் டீயும் கொஞ்சமாக பக்கோடாவும் செய்யலான்னு பண்ணிகிட்ருக்கேன். அண்ணன் எனக்கு வேண்டான்ட்டா, அதனால் கொஞ்சமாக தான் செஞ்சேன். அவளுக்கு இந்த பக்கோடா அதெல்லாம் பிடிக்காது, அதனால் நானும் அவையும் சாப்பிடுவோம். அவனும் வேண்டான்னா சரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்டா சாமான் செஞ்சிடன்ட்டு நல்லா உருளைக்கிழங்கும் வெங்காயமும் மெலிசாக கட் பண்ணி போட்டு சூப்பராக இருந்தது பக்கோடா. பால் சேர்க்காமல் புதினாலாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக லெமன் டீ. ஸோ இந்த ஸ்டேயோட ஹோஸ்ட் அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஃபேமிலி. எல்லாருமே குழந்தைங்களும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாமே. ஸோ வந்திருந்தாங்க. அதே போன தடவை மாதிரியே வாங்கக்கா ஜஸ்ட் அப்படியே வாக் போயிட்டு வரலான்னு கூப்பிட்டாங்க. அதனால் சிட்டு டெட்டு எல்லோரும் சேர்ந்து அவங்க கூட வாக் போயிட்டுருக்கோம். ஸோ பீர்க்கங்கால பஜ்ஜி போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓ ட்ரை பண்ணலாம். அப்போ நல்லா காய்ச்சிருக்குல்ல, சூப்பராக ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ பெங்களூர் போகிறேன்ல, அப்போ நல்லாயிருக்கு சூப்பராக இருந்துச்சு. இதுவும் இருந்துச்சு பீன்ஸ் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி. ಓ ಇಂದ ಚಟ್ಟಿ ತಾನೇ ಬೈಕೆ ಬರೀಂಗ ಇದಾ ಈ ಥರನೇ ಇಂಥ ಇಟ್ಪೋಯ ಕಿಚನ್ ಇದು ಸರ್ವಶೇಷನಾ இது பக்கா கிறிஸ்மஸ் ட்ரீ. கல்யாணத்துக்குலாமா இந்த இது வச்சு டெக்கரேட் பண்றாங்களோ? ஆமா, இந்த பூக்கு கூட வச்சு கட்டுவாங்க. ஓகே ஓகே ஓகே. போதும்பா, போதும் போதும். சவ் 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 கொடி பாருங்க. ரெண்டு காய் பறிச்சு கொடுக்கணுமா? இல்ல வேண்டாம், பிஞ்சியா இருக்கு. வேண்டாம் வேண்டாம் இருக்கு. உள்ள இருக்கு பாருங்க. இல்லப்பா வேண்டாம் இருக்கட்டும்.
சாம்பார் நல்லா இருக்கு. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு. ஹலோ. ஓகே, இதெல்லாம் பஜ்ஜி மிளகா. போன தடவையும் பறித்து பஜ்ஜி போட்டோம்ல, அதுதான். சவுச்சவெல்லாம் வந்து இப்படி தான் கொடியில் தான் காய்க்கும் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. நமக்கு ஃப்ரெஷ்ஷாக காய்கறி பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி சாப்பிட்றதுக்குமே கூட நம்ம கடையில் வாங்குறதுக்கும் இங்கேருந்து பறித்து சமைக்கிறதுலையுமே கூட நல்ல டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கொஞ்சம் பீர்க்கங்காய், பரங்கிக்காய் எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நைட்டு டின்னருக்கு கூட அவங்க கூட போனோம். போயிட்டு சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டின்னர் சாப்பிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் மண்டே ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்து கிளம்பிடும். ஏன்னா அபி போய் ஆஃபீஸ் போனோம் எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு. இந்த ஸ்டேயோட ஏர்பிஎன்பி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.